பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட கனி தரும் மரம். ஆதார வசனம் சங்கீதம் 52:8-9. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பியிருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களே, மேற்கண்ட வசனத்தில் தாவீது தேவனை நோக்கி பேசுகிறான். நானோ என்று பேசி முடிக்கிறான். அப்படி என்றால் இன்னும் ஒரு பலரோடு கம்பேர் பண்ணி பேசுகிறான். இதற்கு முன்னால் அவர்களோ என்று பேசுகிறான். மற்றவர்களை பேசி தன்னை கம்பேர் பண்ணுகிறான். ஐஸ்வர்யத்தையே நம்பி அதையே குறியாக கொண்டு சம்பாதித்து தங்களது இருதயத்தை அதன் மீதே வைத்து நீதியை புரட்டி தீவனை செய்து தங்களை கொழுமையாக்கி யார் எங்களை கேட்பது என்பது போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. சங்கீதக்காரன் சங்கீதம் 73:3-12 வரை இப்படிப்பட்டவர்களை வர்ணிக்கிறான். அவர்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது. அவர்களுக்கு இடுக்கனே இல்லை, பலத்திருக்கிறார்கள். மற்றவர்களைப் போல அவர்களுக்கு வருத்தமோ உபாதையோ இல்லை. ஆகையால் பெருமை அவர்களை சுற்றி கொள்கிறது. அவர்கள் விரும்புவதிலும் அதிகமாக கிடைக்கிறது, நடந்தேறுகிறது. இவர்கள் வாய் வானம் மட்டும் எட்டுகிறது. பின் சங்கீதக்காரன் தன்னை பற்றி சொல்லுகிறான். நான் இருதயத்தை தெய்வ பயத்தோடு சுத்தம் பண்ணி குற்றத்திற்கு என் கைகளை விலக்கினது வேஸ்ட் ஆகுமா? ஆகாது. நான் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து ஆராதனை நாளை ஒரு நாளும் விளக்காது அவரை துதித்ததில் ஸ்தோத்திரிப்பதில் செய்வதில் குறைவில்லாது அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் நான் பாக்கியவான் என்று எண்ணி வேதத்துள்ள சாட்சிகளை கவனித்து தியானம் பண்ணி சங்கீதம் 123 குறிப்பிட்டபடி அவரது கரங்களையே நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் தோற்று போக மாட்டேன். நான் பட்ட மரம் அல்ல. பட்ட மரம் போல இன்னைக்கு நான் இருக்கிறேன். ஆனால் நான் பச்சை மரம். ஆலயத்தில் இருக்கும் பச்சை மரம், தண்ணீருக்குள் இருக்கும் பச்சை மரம், நீர்க்காக ஓரப்பட்டு நடப்பட்ட மரம், தோட்டத்துக்குள் தெய்வத்தினுடைய தோட்டத்துக்குள் இருக்கக்கூடிய மரம். நான் வெளியில் இருக்கும் சுகஜீவிகளுக்கு எங்களை பார்த்தால் பிழைக்க தெரியாதவன் என்பது போல பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்கட்டும், நினைக்கட்டும், பேசட்டும். நானோ தேவனுடைய வீட்டிலே ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பட்டுப்போன ஒலிவ மரம் அல்ல. மறுபடியும் வாய்விட்டு நான் சொல்லுகிறேன், நான் பட்டுப்போன ஒலிவ மரம் அல்ல. பச்சையான ஒலிவ மரம் என்றைக்கு இருந்தாலும் தலைக்கும், துளிர்க்கும், பூ பூக்கும், காய் கொடுக்கும். பயன் தரும் ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று திருப்தியாக உறுதியாக வாழ்வு பெறுவேன் என்ற நிச்சயத்தில் பேசுகிறான், சொல்லுகிறான். இப்படி சொல்கிற போது அவனுடைய நிலை வஞ்சிக்கப்பட்ட நிலை, ஏமாற்றப்பட்ட நிலை. யாரை நம்புவது என்று புரியாமல் தடுமாறினாலும் கர்த்தர் மேலுள்ள அன்பை அவன் வெளிப்படுத்துகிறான். இதை கர்த்தர் கவனித்தார், தன் சிந்தையில் போட்டுக்கொண்டார். பின் பாருங்கள், யாரெல்லாம் நீதிக்கு புறம்பாக கர்த்தரின் பிள்ளைக்கு எதிராக உலகத்தின் செல்வம், மரியாதை, புகழ் இதற்கு ஆசைப்பட்டு வஞ்சித்தார்களோ அத்தனை பேர்கள் முடிவுகள் பரிதாபம். துரத்தி கொண்டே இருந்த சவுல் யுத்தத்தில் அடிபட்டு உயிர் போகாமல் தவித்து தன்னையே மாய்த்து கொண்டார். உயிர் நண்பன் அகிதோப்பேல் எதிர்த்த தாவீதின் மகன் அப்சலோமோடு இணைந்து கொண்டு தாவீதை கொல்ல சதி ஆலோசனை கொடுத்தார். இதை கர்த்தர் தடுத்தார். அகிதோப்பேல் வெக்கப்பட்டு நாண்டு கொண்டு இறந்தார். இஸ்ரவேல் மக்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் சேனையை நடுக்கடலில் அமிழ்த்தி அழித்தார். தாவீது கேட்டது பார்த்தது இதை வைத்து பின் பேசுகிறான். கர்த்தாவே, எதிரியை அழித்தது உம் கரம்தான். அதே கரம் எனக்கு நன்மையாக இருக்கும். யாரெல்லாம் இப்பொழுது பச்சையாக அப்படியே பூ பூத்து காய் கொடுத்து கொண்டிருந்து நாங்கள் பார்க்கிறதற்கு பொறாமையாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிந்து விட்டது. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்முடைய கரம் இருக்கும், இறங்கும் என்று நம்பி காத்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்தான். அப்படியே சகலத்தின் நன்மையாக மாற்றினார். சகல எதிர்ப்புகளும் நின்றது, அகன்றது, கொடியேற்றினான். கடந்து வந்த பாதைகள் பட்ட துன்பங்கள், வேதனைகள் அத்தனையும் மறக்கும் அளவிற்கு மகிழ்ச்சியின் காலங்களை கொடுத்தார். மோசே ஜெபித்து கேட்டு பதில் கொடுத்தது போல தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கினாரே.
தாவீது பாடி துதிக்கிறான். சங்கீதம் 33:9-12 வரை வாசியுங்கள். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா! அப்படி நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். அவர் நினைத்தது தடைபடாது. அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரையே இறுக பிடித்து கொண்டு கண்ணீரையே உணவாக கொண்டு எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரனைப் போல வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் அவரது வார்த்தையே அவரையே தியானித்து கொண்டிருக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவரின் கண் முன்னால் உயர்த்தப் போகிறார். எப்படி உயர்த்தப் போகிறார் என்பது அவருக்குத்தான் தெரியும். மரணத்திற்கு விலக்கி காத்து துணையாக கேடகமாக இருந்து இதை தெய்வந்தான் செய்ய முடியும், வேற எவராலும் செய்ய முடியாது என்று உங்களை வேறு முகமாய் பார்த்தவர்களை சொல்லும்படியாக உயர்த்துவார். அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க, கொஞ்சம் பொறுத்திருங்கள். வெண்ணெய் திரண்டு வந்துவிட்டது. பொறுமையாக இருங்க. பொறுமையாக இந்த யோபு, தாவீது, யோசேப்பு இவர்களை உயர்த்தவில்லையா? அவர்கள் உயர்த்தப்படவில்லையா? அப்படியே உங்களை உயர்த்தி சாட்சியாக வைப்பார். நீங்கள் வெகு சீக்கிரத்தில் உள்ளம் மகிழ்ந்து, நீர் அதிசயங்களை செய்தீர், ஜீவனும் நன்மையும் என்னை தொடர்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், இவைகளை எல்லாம் நீர்தான் செய்தீர் என்று நான் சொல்லப் போகிற காலம் வந்துவிட்டது. நீதிமானாகி என்னை காரணமில்லாமல் பகைக்கிறவர்களுக்கு பூரணமாக பதில் செய்வீர். நான் இன்னும் துதிப்பேன், நான் உன் என்றென்றைக்கும் துதிப்பேன், உன் நாமத்திற்கு துதிப்பேன் என்று சொல்லி ஆனந்தப்படும் நாட்கள் மிக விரைவில் இருக்கிறது. காத்திருக்கிற நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். நீங்கள் ஒன்றுமில்லாமல் பூஜ்ஜியமாக போய்விடுவீர்கள் என எதிர்பார்த்தவர்களின் முகங்களில் மீது கரியை கர்த்தர் பூசுவார். அவர்கள் வெட்கப்பட்டு உங்களை பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்து நடப்பார். இவைகளெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். ஏதோ புதுசாக உங்களுக்கு நடக்க நினைக்காதீர்கள். காலங்காலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அன்று செய்தவர் இன்றும் செய்வார், என்றும் செய்வார், யாருக்கும் செய்வார். அவரை தேடுகிறவர்களுக்கு செய்வார், அவரை பிடித்து கொண்டவர்களுக்கு செய்வார், அவருடைய வழியில் நிற்பவர்களுக்கு செய்வார், அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது கரம் உமக்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு எதிராக இறங்கப் போகிறதற்கும் உம்மையே நம்பியிருக்கு என் மீது நன்மையாக இறங்கப் போவதற்கு ஸ்தோத்திரம். ஆயினும் இறுதி வரை உங்களுக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க விலகாத கிருபை தாரும், மாறாத கிருபை தாரும். உமது கிருபை போதுமானதப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் பச்சை மரம் துளிர்ப்பேன், பூ பூத்து காய் கனிகளை கொடுப்பேன், என்றென்றும் கொடுப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.